ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் நம்மளுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் ஃபுல்லாக ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி ஒரு நல்ல பவுடராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி போடக்கூடாது, பாதி உப்பு தான் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து பட்டரும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா அந்த மாவோடு அதை ரெண்டுத்தையும் கலந்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல மாவு பதத்தில் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறி சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இது 2ஆக பிரிச்சுட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சு இதை நம்ம வந்து உருட்ட போகிறோம். நான் ஏன் கீழே வச்சு உருட்டலை அப்படின்னா, இதை நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணும்போது அது அப்படியே வந்து நம்மளோட கவுண்டர் டாப் மேலே ஒட்டிக்கும். ஸோ இதுவே பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக கையில் எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸில் நான் உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டோ கட்டர் இல்லைனா நைஃப் ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து லைனாக வந்துட்டு அந்த மாவை வந்து ரெடி பண்ணுங்கள். அப்படியே திருப்பிட்டு அந்த பக்கமும் வந்து இதே மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டைமண்ட் ஷேப்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை கையில் தன்னால பிரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படியே போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு விட்டுறக்கூடாது, அதை வந்து நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக அந்த கலர் வந்துட்டு அதில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், லைட்டு கோல்டன் ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு சவுண்ட் வரும். அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஸோ நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.